ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு another வீடியோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அல்காரிதம் வந்து கிரஸ்கல் அல்காரிதம். கிரஸ்கல் அல்காரிதம் அப்படின்னா என்னென்னா, மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு அல்காரிதம். பிரிம்ஸ் அல்காரிதம் மாதிரியே இதுவும் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ கண்டுபிடிக்கும். மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ கண்டுபிடிக்கிறதுல டென்ஸ் கிராஃபுக்கு வந்து பிரிம்ஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணுவோம். ஸ்பார்ஸ் கிராஃபுக்கு வந்து கிரஸ்கல். ஸ்பார்ஸ் கிராஃப்னா இந்த மாதிரி ஈஸியாக வித்தவுட் மச் கனெக்ஷன்ஸ் ஆர் எட்ஜஸ் ஆர் வெர்டிசஸ் இந்த மாதிரி க்ளீனாக இருக்கிறது, ஸ்பார்ஸாக இருக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம வந்து கிரஸ்கல் ப்ரிஃபர் பண்ணுவோம். இதுவே டென்ஸ் கிராஃப், அதாவது ரொம்ப அடர்த்தியான அதிகப்படியான வெர்டிசஸ், அதிகப்படியான எட்ஜஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து பிரிம்ஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த அல்காரிதம் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பிரிம்ஸ் அல்காரிதத்துக்கும் நிறைய மாறுபடும். எப்படின்னா, பிரிம்ஸ் அல்காரிதத்தில் வந்து நம்ம ப்ரையாரிட்டிக்கு யூஸ் பண்ணி மினிமம் வேல்யூவை ஈஸியாக எடுத்துருவோம். அதுக்குள்ளே எல்லா எட்ஜஸ் அண்ட் வெர்டிசஸை அனுப்பிட்டு அதுலேருந்து நம்ம ஈஸியான வேல்யூஸை வெளில எடுத்துருவோம். அவ்வளோதான். இதுதான் வந்து ப்ரையாரிட்டிக்கு ஈஸியாக ஹெல்ப் பண்ணிடுது பிரிம்ஸ் அல்காரிதத்தில். ஆனால் கிரஸ்கல் அல்காரிதம் வந்து கொஞ்சம் ட்ரிக்கி. ஏன் சொல்கிறேன்னா, டேட்டா ஸ்ட்ரக்சர் நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ணுற டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து யூனியன் ஃபைண்டு. யூனியன் ஃபைண்டை பற்றி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். யூனியன் ஃபைண்டுங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணுன்னா, டிஸ்ஜாயிண்டட் செட் இருக்குது அப்படின்னா அதை யூனியன் பண்ணுறதுக்கும் உதவும். அதே சமயத்தில் அதில் பேரண்ட்டை ஃபைன் பண்ணுறதுக்கும் உதவும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியே 2க்கு வந்து 0 அப்படின்னு ஒரு சைல்டு இருக்குது, 4னு ஒரு சைல்டு இருக்குது, 10னு ஒரு சைல்டு இருக்குது. அப்படின்னா இப்போ நம்ம ஃபைண்ட் த பேரண்ட் ஆஃப் 0 அப்படின்னு நம்ம அந்த டேட்டா ஸ்ட்ரக்சரை சொல்லிட்டோம்னா அது ஈஸியாக 2 தான் இதோட டேட்டா பேரண்ட்னு சொல்லிடும். அதே மாதிரியே 10ஓட பேரண்ட்டும் 2ன்றதை சொல்லிடும். ஸோ அந்த டேட்டா ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி தான் நம்ம கிரஸ்கல் அல்காரிதம் யூஸ் பண்ணுறோம். ஏன் அதை யூஸ் பண்ணுறோம், என்ன ரீசனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்லே பாருங்கள், நம்மள்ட்ட வந்து 0 2 5 7 10 இருக்குது. ஸோ சப்போஸ் இங்கே ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோமே, 7 வெயிட் வச்சு ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு வச்சுக்குவோம். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட மினிமம் வெயிட் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிட்டு வந்துட்டு என்னுடைய ட்ரீயை வந்து நான் வந்து ட்ரா பண்ணுவேன். ட்ரா பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தா 2 ஆல்ரெடி நான் விசிட் பண்ணது. ஸோ நான் இங்கே கனெக்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல எனக்கு ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த சைக்கிள் ஃபார்ம் ஆகக்கூடாது. அப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா நம்மளோட அல்காரிதம் வந்து தப்பாக ஒர்க் பண்ணுது, இல்லை நம்மளோட வேல்யூ அவுட்புட் வந்து தப்பாக வரும். ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் யூனியன் ஃபைண்ட் அல்காரிதம் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த கிரஸ்கல் அல்காரிதம் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு பெரிய வில்லேஜ்னு வச்சுக்கோமே, இல்லை ஒரு பெரிய சிட்டின்னு வச்சுக்குவோம். இந்த சிட்டியில் ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த பாயிண்ட்ஸுங்கிறது நம்ம ஸ்ட்ரீட்ஸ்னு வச்சுக்குவோம். 0ங்கிறது ஒரு ஸ்ட்ரீட், 2ங்கிறது ஒரு ஸ்ட்ரீட், 5ங்கிறது ஒரு ஸ்ட்ரீட், 7ங்கிறது ஒரு ஸ்ட்ரீட், 10ங்கிறது ஒரு ஸ்ட்ரீட். இந்த ஸ்ட்ரீட்லலாம் நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் கொடுக்கணும்னா இங்கேருந்து 0th ஸ்ட்ரீட்லேருந்து 2 ஸ்ட்ரீட்டுக்கு 4 மீட்டர்ஸ் ஆஃப் ஒயர் தேவைப்படுது. 2லேருந்து 5க்கு 3 மீட்டர்ஸ் ஆஃப் ஒயர், 5லேருந்து 7க்கு 4 மீட்டர்ஸ் ஆஃப் ஒயர், 10லேருந்து 7க்கு 6 மீட்டர்ஸ் ஆஃப் ஒயர். ஸோ ஒரு ஒரு எலக்ட்ரீஷியனாக நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று என்னோட செலவை கம்மி பண்ணி எல்லா ஸ்ட்ரீட்டையும் நான் கவர் பண்ணணும் என்னோட எலக்ட்ரிக்கல் கனெக்ஷனில். 2, ஆல்ரெடி நான் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் கொடுத்த இடத்துல கொடுத்துடக்கூடாது. அந்த 2வது ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது தான் நம்மளோட சைக்கிள். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல நான் மறுபடியும் 10லேருந்து 2க்கு நான் வந்து கனெக்ட் பண்ணேன்னா 2 ஆல்ரெடி கனெக்ஷன் கொடுத்த இடத்துல நான் மறுபடியும் போய் கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி ஆயிரும், எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி ஆயிரும். ஸோ இதுதான் அந்த சைக்கிள் ஃபார்ம். இந்த சைக்கிள் ஃபார்மை தடுக்கிறதுக்கு தான் நம்ம யூனியன் ஃபைண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ மொதல் ப்ராப்ளம் என்ன சொன்னேன், நான் மினிமமாக நான் சால்வ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ மினிமமாக சால்வ் பண்ணணும்னா நான் எப்படி இதை கன்சிடர் பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு எந்த ஸ்ட்ரீட்லேருந்து எந்த ஸ்ட்ரீட் வந்து மினிமம் ஒயர் தேவைப்படுது அப்படின்னு பார்ப்பேன். ஸோ இதுக்கு 3 தான் தேவைப்படுது. அதுக்கடுத்து எந்த ஸ்ட்ரீட்லேருந்து எந்த ஸ்ட்ரீட், 3க்கு அடுத்து எது மேஜர் வேல்யூன்னு பார்த்தா 4. இங்கேயும் ஒரு 4 இருக்குது, இங்கேயும் ஒரு 4. நம்ம எந்த 4 வேணாலும் எடுக்கலாம். ஸோ இந்த 4 எடுத்துக்குவோம். அதுக்கு அடுத்தது என்ன, 4. ஸோ நான் இப்படி கனெக்ஷன் கொடுத்துட்டு அடுத்து இதையும் கனெக்ஷன் கொடுத்துட்டு மீதி ஒன்று தான் இருக்குது, இந்த பாயிண்ட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ இதே நான் கனெக்ட் பண்ணிடுவேன், அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ நான் என்னோட டோட்டல் காஸ்ட்டில் டோட்டல் ஒயர் எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு பார்த்தா 4 + 3 + 4 + 6, இதுதான் என்னோட டோட்டல் செலவு. 6 + 4 10, 10 3 13, 13 4 17, இவ்வளோ தான் என்னோட டோட்டல் செலவு. இப்போ நான் முன்னாடி காட்டின மாதிரி இங்கே ஒரு கனெக்ஷன் நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா இதை நான் கனெக்ட் பண்ணக்கூடாது, பிகாஸ் இட் வில் ஃபார்ம் அ சைக்கிள். ஆல்சோ இங்கே 2வது ஸ்ட்ரீட்டில் நான் ஆல்ரெடி வந்து ஒயர் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அகைன் அண்ட் அகைன் நான் இங்கே கொடுத்தா என்னோட இது வந்து தப்பு அப்படின்னு மீனிங் ஆயிரும். இதுதான் கிரஸ்கல் அல்காரிதத்தோட ஒரு ப்ராக்டிக்கல் யூஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலாம் ஈஸி தான், ஆனால் இது எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட எட்ஜஸ்
ஆர் வெர்டிசஸை வந்துட்டு சார்ட் பண்ணிக்கணும். சார்ட்னா என்னென்னா, ஒரு பேசிக் சார்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்மளோட வெயிட், அதாவது நம்மளோட இந்த ஒயரோட செலவு இருக்குல்ல, அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா சார்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி சார்ட் பண்ணோம்னா நமக்கு இப்படி கிடைக்கும். இந்த ரைட் சைடில் நான் பாருங்கள், இந்த டேபிளில் 2 to 5க்கு வந்து 3, 0 to 2க்கு வந்து 4, 5 to 7க்கு வந்து 4, 7 to 10க்கு வந்து 6. நான் சார்ட் பண்ணோன்னே என்னோட இது வந்து டேபிள் வந்து இப்படி வந்துடும். ஓகே, இதுக்கு வந்து நான் லிஸ்ட் யூஸ் பண்ணிக்குவேன் ஃபர்ஸ்ட். அதுக்கடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா, நம்மளோட யூனியன் ஃபைண்ட் அல்காரிதத்துக்கு முக்கியமாக என்ன வேணும், பேரண்ட் வேணும், ரேங்க் வேணும். நான் வந்து ரேங்க் இங்கே வைக்கல, நான் பேரண்ட்டை வச்சே யூனியன் ஃபைண்டு கண்டுபிடிச்சிருவேன். ஆனால் ரேங்க் வைக்கிறதும் தப்பு கிடையாது, ரேங்க் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் இன்னும் ரொம்ப சிம்பிளிசிட்டிக்காக சொல்லணும்னு ஆசைப்படுறதுனால பேரண்ட்டை வச்சே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரேங்க் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஸோ பேரண்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்வலாக பேரண்ட்டை தன்னோட பேரண்ட்டாகவே அசைன் பண்ணிடுவோம். 0க்கு 0 பேரண்ட் ஃபஸ்ட்டு, 2க்கு 2 பேரண்ட்டு, 5க்கு 5, 7க்கு 7, 10க்கு 10 பேரண்ட் வச்சிட்டோம். இப்போ எல்லாம் சூப்பர், இதெல்லாம் செட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட கிரஸ்கல் அல்காரிதத்தை ரன் பண்ணுவோம். கிரஸ்கல் அல்காரிதத்தை ரன் பண்ணும்போது அந்த மெயின் லாஜிக் என்ன பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு உள்ள பாயிண்ட் 2 பாயிண்ட்டையும் எடுத்துக்கும். 2 to 5 மினிமம் வெயிட் தானே, 3 தானே. ஸோ இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டு இதோட பேரண்ட் என்ன பண்ணுன்னா வெவ்வேறு பேரண்ட்டான்னு பார்க்கும். ஆமாம், 5க்கு 5 இனிஷியல் பேரண்ட்டு, 2க்கு 2 இனிஷியல் பேரண்ட். அப்படின்னா நம்மளோட பேரண்ட் என்ன ஆகும்னா 2ஓடதுல போயிட்டு 5 வந்து அசைன் ஆயிரும். ஓகே, ஏன்னா நம்ம இங்கே இதையும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னு குறிக்கிறது. ஸோ 2க்கு பேரண்ட் 5ன்னு நான் சொல்லிடுவேன். இது முடிஞ்சு இந்த பீஸு. அடுத்தது 4 எடுத்துக்குவேன் நான். ஸோ 0 to 2, 0 to 2 இந்த இது வந்து 4 வெயிட் வரும். அடுத்தது 0 to 2 வரும்போது அதே மாதிரி 0க்கு பேரண்ட் வந்து 2ன்னு நான் செட் பண்ணிடுவேன். அதோட வெயிட்டும் கால்குலேட் பண்ணிடுவேன். ஸோ 4 + 3 7 வந்துருச்சு. அடுத்தது என்ன இருக்குது, எனக்கு 4 இருக்குது, 5லேருந்து 7. ஸோ 7ஓட பேரண்ட் 5 ஆகின்னு நான் செட் பண்ணிடுவேன். ஸோ இங்கே 5 ஆயிரும். இதோட வெயிட்டை நான் ஆட் பண்ணிடுவேன். 4 + 3 7, 7 + 4 11. இது வரைக்கும் முடிஞ்சு. அடுத்து ஃபைனலாக நமக்கு 6 வெளில வரும். 6க்குள்ள வந்து பார்க்கும்போது 7 to 10. அதே மாதிரியே இப்போ நான் 7க்கு வந்து 10 வந்து பேரண்ட் அசைன் பண்ணிடுவேன். ஸோ லெஃப்ட் டு ரைட் நம்ம வச்சுக்குவோம். 10ல் வந்து பேரண்ட்டை 7 வச்சுக்கிறேன். 7 to 10 வைக்கலாம், 10 to 7 எதுனாலும் வைக்கலாம். முடிஞ்சு போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்மளோட பேரண்ட் வந்து இப்படி மாறி இருக்கும். 2 5 5 5 7 மாறி இருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு வேளை இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோமே, இந்த இடத்துல ஒரு 7 அப்படின்னு வச்சுக்கோமே. இப்போ என்ன ஆகும்னா, நம்ம கிராஃபு நம்மளோட அல்காரிதம் என்ன பண்ணுன்னா 10 to 2 கனெக்ட் பண்ணணும். ஒரு கேஸ்க்கு எடுத்துக்கோமே, 10 to 2 நம்ம யூனியன் ஃபைண்ட் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். 10 to 2 கனெக்ட் பண்ண பார்க்கும். 10க்கு யார் பேரண்ட்டு, 7. ஓகே, 7க்கு யார் பேரண்ட்டு, 5. இதுதான் ரெக்கர்ஷன். இந்த இடத்துல கவனிக்கணும் நீங்கள். 10ஓட பேரண்ட் வந்து 7 ஆல்ரெடி சொல்லிட்டேன், சொல்லி செட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் 7ஓட பேரண்ட்டும் ஆல்ரெடி நான் வேற ஒரு கால்குலேஷனில் 5ன்னு செட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் மேலே போவோம் ஒரு ஸ்டெப்பு. 5ஓட பேரண்ட் யாருன்னு பார்க்கும் ஃபைனலாக. இதோட ஸ்டாப் ஆயிரும். ஏன்னா 5ஓட பேரண்ட் 5, இந்த லெவல் வரைக்கும் அது போகும். ஸோ 5ன்னு ரிட்டர்ன் ஆகும் இந்த 10க்கு. அதே மாதிரி 2க்கு பார்க்கும். 2ஓட பேரண்ட் யார், 5. வேற ஒரு கால்குலேஷன் முன்னாடி ப்ரேயர் கால்குலேஷனில் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 5ஓட பேரண்ட் யார், அகைன் 5. ஸோ இது வரைக்கும் ரீச் ஆகும். ஸோ இவன் 2 பேருமே மேட்ச் ஆகிட்டான். 5 and 5. 10க்கும் 5 ரிட்டர்ன் ஆகும், 2க்கும் 5 ரிட்டர்ன் ஆகும். அப்படின்றப்ப தெர் இஸ் அ கனெக்ஷன் ஆல்ரெடி வித் some other vertices that is forming a parent or that is connecting to the same parent. ஸோ சேம் பேரண்ட்டாக இருக்கும்போது நம்ம we should neglect it or ignore it. ஸோ அதனால தான் நம்ம இந்த இதை கணக்கிலே எடுத்துக்க மாட்டோம். இதுதான் யூனியன் ஃபைண்டோட யூஸ். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஏன் யூனியன் ஃபைண்ட் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு. யூனியன் ஃபைண்ட் வந்து இந்த இடத்துல சைக்கிள் டிடெக்ட் ஆகாமல் பார்த்துக்கும், ப்ளஸ் அதோட பேரண்ட்டை வந்து ப்ராப்பராக ரிட்டர்ன் பண்ணி யூனியன் பண்ணி கொடுத்துரும். அதுக்கு தான் நம்ம யூனியன் ஃபைண்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஹோப் ஐ எம் கிளியர். ஸோ இதுதான் கிரஸ்கல் அல்காரிதம். நான் வந்து லீட் கோட் நம்பர் 1584 ப்ராப்ளத்தை வந்து நான் ஆல்ரெடி டிரைவ் பண்ணியிருக்கேன். இதை ஒரு டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸ்பிளைன் பண்ணுறதை பாருங்கள். சிம்பிள் தான், நான் சொன்ன மாதிரியே தான் இருக்கும் எல்லா ஸ்டெப்ஸும். ஸோ இந்த காஸ்ட் பாயிண்ட்ஸுங்கிறது வந்து இங்கே நான் டிக்ளேர் பண்ணியிருக்கிறது தான். ஸோ அதுக்கு பதிலாக நான் இங்கே வந்து அந்த சம்மோட வேல்யூஸ் நான் இங்கே போட்டிருக்கேன். அப்புறம் வந்து n பாயிண்ட்ஸ்லேருந்து வந்து என்னன்னு வச்சுக்கிறேன். இது ஏன்னா இதை வச்சு தான் நான் லூப் ரன் பண்ணுற மாதிரி வரும். அப்புறம் வந்து இது வந்து ஒரு லிஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுறேன் அந்த எட்ஜஸ்க்கு. ஸோ இது வந்து வேற ஒரு சம்முக்கான வேல்யூஸு, அதனால் நான் சொல்லலை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த 4, இந்த 3, இந்த 4, இந்த 6 தான் இங்கே கால்குலேட் ஆகும். ஃபைனலாக கால்குலேட் ஆகி இங்கே உட்காந்துட்டு பிறகு நம்ம சார்ட் பண்ணுறோம் எட்ஜஸை சார்ட் பண்ணோடனே இங்கே நான் ரைட்டில் கட்டின மாதிரியே 3 4 4 6ன்னு சொல்லிட்டு சார்ட் ஆகிட்டு என்னென்ன பாயிண்ட்ஸ்க்கு இது இந்த வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டு வந்துடும்.
அவ்வளோதான். இது வரைக்கும் இது முடிச்சாச்சு. அடுத்து நான் சொன்ன மாதிரியே பேரண்ட், எத்தனை நோடு இருக்கோ அத்தனைக்கும் பேரண்ட். ஸோ இந்த இனிஷியல் பேரண்ட் வந்து 0க்கு 0, 2க்கு 2, 5க்கு 5, 7க்கு 7, அந்த இதுதான் இங்கே பேரண்ட் செட் பண்ணுறேன் இந்த ஃபார் லூப்பில். அவ்வளோதான், முடிஞ்சு. இதுதான் இப்போ மெயின் க்ரஸ்கல் அல்காரிதம். சைக்கிள் செக் பண்ணிட்டு காஸ்ட் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுறது. நான் சொன்ன மாதிரியே ஒவ்வொரு எட்ஜுக்கும் ரன் பண்ணிட்டே பில் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இது 2 டைப்பாக வந்து க்ரஸ்கல் அல்காரிதம் போடுவாங்க. ஒன்று வந்து எப்படின்னா ஆன் தி ஃப்ளை, அதாவது டைனமிக்காகவே இந்த ட்ரீயையும் பில்ட் பண்ணுவாங்க சில பேர். அதுக்கு வந்து நம்ம யூனியன் டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி 2 எட்ஜையும் கனெக்ட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 to 5 ஃபஸ்ட் எழுதுவோமா, அடுத்தது வந்து 0 to 2 போடுவோமா, அடுத்தது வந்துட்டு 5 to 7 போடுவோமா, அடுத்து வந்து 10 போடுவோம். ஓகே, இந்த கிராஃப் வந்து ஈஸியாக இருக்குன்றதுனால இவ்வளோ தான் வருது. பட் இன்னும் காம்ப்ளெக்ஸ் கிராஃபில் கொஞ்சம் கொஞ்சம் மாறும் இந்த டேட்டா, இந்த ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த இதையும் பில்ட் பண்ணுவாங்க. அது வந்து யூனியன் டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணலாம். நான் வெறும் ஃபைண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா ரொம்ப சிம்பிளாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால. பட் யூனியன் யூஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சராக நமக்கு ட்ரீயும் பில்ட் ஆயிரும். ட்ரீ ஸ்ட்ரக்சர் பில்ட் ஆனோடனே அதையும் நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம். இதுதான் நம்மளோட ஃபைனல் ட்ரீ வித் மினிமம் ஸ்பேனிங் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ நான் வந்து அதை யூஸ் பண்ணல, யூனியன் யூஸ் பண்ணல, வெறும் ஃபைண்ட் மட்டும் போட்டிருக்கேன். ஸோ ஃபைண்ட் என்ன பண்ணுவோம்னா, நான் சொன்ன மாதிரியே பேரண்ட்டை கண்டுபிடிக்கும். இவனோட ஒரிஜினல் பேரண்ட் யார், 2ஓட ஒரிஜினல் பேரண்ட் யார், 5ஓட ஒரிஜினல் பேரண்ட் யார், 7ஓட ரூட் பேரண்ட் யார், அதான் அந்த ஒரிஜினல் பேரண்ட்ன்றார். இது யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஃபைண்ட். இந்த ஃபைண்டில் வந்து நான் சொன்ன மாதிரியே பாத் பை கம்ப்ரெஷன் யூஸ் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் ஒரு ரெக்கர்ஷன் கால் ரன் ஆகும். எப்படின்னா, இந்த ஃபைண்ட் ஆஃப் பேரண்ட்டுக்கிட்டே நான் அந்த பேரண்ட் நோட அனுப்பிக்கிட்டே இருப்பேன். யார் தான் அதோட ஒரிஜினல் பேரண்ட், அதாவது எட்ஜ் ரீச் பண்ணுற வரைக்கும். இப்போ 5 = 5, 0 = 0, 2 = 2 ரீச் ஆகிற வரைக்கும் அது போகும். இல்லை 2ஓட பேரண்ட் 5, அப்போ 5க்கு போகும். 5ஓட பேரண்ட் 5, அப்போ இங்கே ரீச் ஆயிடுச்சுன்னா அது இதுதான் பேரண்ட்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடும். ரிட்டர்ன் பண்ண உடனே நான் செக் பண்ணுறேன், இந்த பேரண்ட்டும் கண்டுபிடிச்சிருக்க 2 பேரண்ட்டும் ஈக்குவலாக வெவ்வேறையாக இருந்தால் மட்டும்தான். அதனால தான் நாட் ஈக்குவல்ஸ் போட்டிருக்கேன். ரூட் 1ல் எட்ஜ் ஃப்ரம், ஓகே, 0 எட்ஜ் ஃப்ரம் 2. ஸோ இந்த 2 பேரண்ட்டும் வேறையாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த லூப்புக்குள்ளேயே ரன் ஆகும், இந்த கண்டிஷனுக்குள்ளேயே வரும். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, பேரண்ட்டை மாற்றி அமைச்சிருவேன். ஸோ 2ஓட வேல்யூ கொண்டு போயிட்டு ஃப்ரம்மோட வேல்யூக்கு பேரண்ட் அசைன் பண்ணிவிட்டு அதோட வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோமோ அந்த மினிமம் காஸ்ட்டை கால்குலேட் பண்ணிட்டு எட்ஜ் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வருவேன். ஸோ இந்த எட்ஜ் = n-1 வரைக்கும் தான் அதை நான் ரன் பண்ணுவேன். அப்படின்னா மொத்த எட்ஜஸ்லேருந்தும் n-1 டைம்ஸ் நான் ரன் பண்ணாலே போதும். அதுதான் என்னோட மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ. அது வந்து காமன் கண்டிஷன் தான். இவ்வளோ தான் க்ரஸ்கல் அல்காரிதம். ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஒரு டைம் நம்ம சார்ட் பண்ணுறோம், அதுக்கு வந்து ஒரு பிக் ஆஃப் E log V வரும். அது போக நம்ம எட்ஜஸ் யூஸ் பண்ணுறதுனால E log Eயும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இது வந்து யூனியன் ஃபைண்ட் யூஸ் பண்ணுறதுக்கும் சேம் காம்ப்ளெக்சிட்டி தான். எட்ஜஸ் லாகிறதுக்கு டைம் எட்ஜு, அதுக்கு வந்து சார்ட்டிங்க்கும் எட்ஜஸ் லாகிறது டைம் வெர்டிசஸ். அவ்வளோதான். இதுக்கு வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து நம்ம யூனியன் ஃபைண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணுறோம். பிக் ஆஃப் E மட்டும்தான், எட்ஜஸ் மட்டும்தான். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.